பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் முடிவு பரியந்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் முடிவு பரியந்தம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உயிருள்ள வரை என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பெரிய அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எல்லாம் வைக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முடிவு பரியந்தமும் அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே முதல் ஆசீர்வாதமாக அன்பு காணப்படுகிறது. அதிலும் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிறதா? என் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், முடிவு பரியந்தம் அவருடைய அன்பு நம்மிடத்தில் காணப்படும் என்பதாக. இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் சென்றவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய அன்பை விட்டு விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை எப்பொழுதும் வைக்கிறவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவருடைய அன்பை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய அன்பிற்காக நாம் ஏங்குகிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய அன்பை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? பல நேரங்களிலே உலகத்தின் மீது அன்பு வைக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனாலே தேவனை மறந்தவர்களாகவும் மாறிவிடுகிறோம். ஆனால் தேவனோ நம்மை புறக்கணியாத தேவனாக, நம்மை மறவாத நேசராக இருக்கிறார். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நம்மோடு கூட அன்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார்.
இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக வாழ்க்கையில் காணப்படுகிறதான போராட்டங்களின் நிமித்தமாக பாடுகளின் நிமித்தமாக உபத்திரவங்களின் நிமித்தமாக சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். யார் என்னை தேற்றக்கூடும் என்று சொல்லி யோசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் என்பதாக. இந்த காலவெளியிலே இரண்டாவதாக முடிவு பரியந்தம் தேவன் நமக்குள்ளே வைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துகிறார். மூன்றாவதாக முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாவதான பெரிதான ஆசீர்வாதம் என்னவென்றால் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறவராக காணப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருப்பாரே என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். நமக்கு விரோதமாக பலர் கூடினாலும் என் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக முடிய பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமான நேரமாக மாற்றப்படும், ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாற்றப்படும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். எதிலே எல்லாம் முடிவு பரியந்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக முடிவு பரியந்தம் அவர் நம் மீது அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். மூன்றாவதாக முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்பட்டு இவ்விதமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய், கிருபையை அளிக்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முடிவு பரியந்தம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முடிவு பரியந்தம் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து முடிவு பரியந்தமும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.